வரன் கேட்டிருந்த நெசவாளி. நெசவாளி ஒருவன் இருந்தான். அவன் நெசவு செய்து கொண்டிருந்த தரிமரம் ஒரு நாள் முறிந்துவிட்டது. அதற்குப் பதில் மரம் வெட்டிவரக் காட்டிற்குச் சென்றான். அங்கு வாகை மரம் ஒன்று இருந்தது. அதை வெட்ட அவன் முயலும்போது, அந்த வாகை மரத்தில் தங்கியிருந்த ஓர் எக்கன், இது என் இருப்பிடம், இதை வெட்டாதே. இதற்குப் பதில் நீ ஒரு வரம் கேள். தருகிறேன் என்று கூறினான். சரி, நாளை வருகிறேன் என்று கூறிவிட்டு நெசவாளி வந்துவிட்டான். அன்றே தன் நண்பனான நாவிதன் ஒருவனை என்ன வரம் கேட்கலாம் என்று யோசனை கேட்டான். நீ ஓர் அரசனாக வரம் கேள். நான் உன் மந்திரியாக வந்து விடுகிறேன் என்றான் நாவிதன். அன்று இரவு தன் மனைவியிடம் இதைப் பற்றிச் சொன்னான். அரசனாக வந்தால் துன்பம் அதிகம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இன்னும் ஒரு தலையும் 2 கைகளும் பெற்றால் தினம் 2 தறியில் நெய்து அதிக பணம் சேர்க்கலாம் என்று யோசனை கூறினாள் அவன் மனைவி. நெசவாளியும் இதையே நல்ல யோசனை என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மறுநாள் இயக்கனிடம் சென்று வரம் கேட்டான். அவனும் மறுக்காமல் கொடுத்தான். வரம் பெற்று தன் ஊருக்குத் திருப்பி வரும்போது அவனை மக்கள் பார்த்தார்கள். அவன் 2 தலையையும் 4 கைகளையும் கண்டு, இவன் யாரோ பெரிய அரக்கன் என்று நினைத்துக் கொண்டு ஊரில் இருந்தவர்கள் கல்லால் எறிந்து அவனைக் கொன்றுவிட்டார்கள்.